மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய அயோத்தி மாநகரிலே நாம் தற்போது இருக்கின்றோம். அயோத்தி மாநகரம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது. நாளை மறுதினம் ராமர் கோவில் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. அதனை ஒட்டி அயோத்தி மாநகர் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது. நாம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பல்வேறு விதமான வரவேற்பு தோரணங்களும் அதே போல வண்ண விளக்குகளாலும் அயோத்தி மாநகர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இரவிலும் தூங்காமல் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு வீதிகளிலே குழுமி இருக்கின்றார்கள். பல இடங்களில் பலவிதமான இந்திய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலான சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இடத்தில், அதாவது நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் ராமர் மந்திர், ராமர் கோவில் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நம்முடைய கலாச்சாரத்தோடு பாரம்பரியத்தோடு இந்து கடவுள்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீணை கருவியானது இங்கே கருவி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்ட சிலையாக இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் அருகிலே சென்று பல பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் அவர்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டும் வருகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியிலே மக்கள் இங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய ஒரு கொண்டாட்ட நிகழ்விலே நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் பங்கேற்க இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து சாமியார்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக காசி, அதே போல அயோத்தி உள்ளிட்ட பல இடங்களில் தொடர்ந்து தியானம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், இறை நம்பிக்கையிலேயே இறைவனை துதித்து 24 மணி நேரம் இருக்கக்கூடிய பல சாதுக்களும் இந்த இடத்திலே வந்து ஐக்கியமாகி இருக்கிறார்கள். நாங்கள் வெகு நாட்களாக காத்திருந்தது இந்த ராமர் மந்திருக்காகத்தான். இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிலே நாங்கள் பங்கேற்பதற்காக நீண்ட தூரங்களிலிருந்து பயணித்து வந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஒளிப்பதிவாளர் கருப்பையா தற்போது உங்களுக்கு காண்பிக்கிறார். சூரிய ஸ்தூபங்கள் ஏற்கனவே மற்றொரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது, இந்த இடத்திலும் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அயோத்தி மாநகர் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சூரிய ஸ்தூபிகள், அதாவது ஸ்தூபி என்றால் கம்பம் என்று குறிப்பிடுகிறார்கள், இந்த சூரிய கம்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க சோலார் மூலமாக சூரிய சக்தியிலிருந்து இயங்கக்கூடிய வகையில வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் அழகுக்காக மட்டுமில்லாமல் கடவுள் ராமபிரானை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராமபிரான் பொறுத்தவரையிலே அவர் சூரிய வம்சத்தை சார்ந்தவர். எனவே சூரிய கடவுளை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த சூரிய ஸ்தூபிகள் வைக்கப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரின் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அழகான சூரிய கம்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அருகிலையும் பலரும் குடும்பங்களோடு நின்று அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள், செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக் கொள்கின்றார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் மட்டுமில்லாமல் தெருவெங்கும், அதாவது கிட்டத்தட்ட ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 முதல் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதே போல் மக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மக்கள் ஆங்காங்கே திரளாக இருக்கக்கூடிய காரணத்தால் காவல்துறையினர் 24 மணி நேரமும் தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சீருடையிலும் இருக்கிறார்கள், சீருடை இல்லாதவும் காவலர்களும் தொடர்ந்து அவர்கள் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே காவல்துறை மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில், அதாவது கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் பெரும்பாலும் அனுமதி கிடையாது. அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் என ஒரு சிலருக்கு மட்டும் பாஸ்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த இடத்திலே வருவதற்கும் கோவில் பணிகளை மேற்கொள்வதற்கும் அவர்கள் காரிலே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி பொதுமக்கள், பக்தர்கள், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது நாம் அயோத்தி மாநகரில் இருக்கின்றோம். இந்த இடத்தில் கடும் குளிர் வாட்டி வதைக்கின்றது. 10 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு கடுமையான குளிர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அனைவருமே தலையில் குல்லா போட்டிருக்கிறார்கள், அதே போல ஜர்க்கின் போட்டிருக்கிறார்கள். இந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கான பல்வேறு விதமான உடுப்புகளை பலரும் போட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலிருந்து நியூஸ் தமிழ் வாயிலாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், சிறப்பு அம்சங்கள் என்ன மாதிரியான அழகு கலை வடிவங்களோடு பல்வேறு விஷயங்கள், சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என பல விஷயங்களை நாம் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.